டெல்லியை கதிகலங்க வைத்த மீன் குழம்பு வழக்கு தாங்க பார்க்க போகிறோம். தேவேந்தர் மோகன் சர்மா 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கார். இவரோட தொழில் என்னென்னா ஒரு மருந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. தேவேந்தர் தன்னோட சகோதரர் 2 பேர் கூட சேர்ந்து ஹோமியோபதி மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவேந்தருக்கு அனிதா தேவிங்கிற 62 வயது மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மூத்த பெண் வயது 35 திவ்யா. இவங்க டெல்லியில் உள்ள ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பேருமே நல்ல சந்தோஷமாக தான் அவங்களோட வாழ்க்கை போகுது. இவங்களோட 2வது பெண் பிரியங்கா, வயது 26. இவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தேவேந்தர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு பொண்ணை வரன் பார்த்துட்ருக்கிறாரு. காசு எல்லாமே இருக்குது. நல்ல செட்டில் ஆனதுனால அவரோட குடும்பம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. February 1 2021 ஒரு நாள் இரவு தேவேந்தர் தன்னோட மனைவி மகளோட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மிட் நைட்டில் பிரியங்காவுக்கு பயங்கரமாக வயிற்று வலி ஒன்று ஏற்படுது. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஏதோ கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளமாக இருக்கும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஹோம் மெடிசன் தராங்க. அப்புறம் சரியாகலை. பெயின் ரொம்ப வந்துட்டுருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாம் மரத்து போயிடுது பிரியங்காவுக்கு. உடனே பயந்துட்டு பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிரியங்காவை அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேசிக்காக எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்க்குறாங்க. பிளட்டு, யூரின் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல டாக்டரால். அப்படியே 2 நாள் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட பிரியங்காவோட உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அவங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு BLK மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாற்றுறாரு. அங்கேயும் போனால் உடனே ஒரு ஆர்கனை டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணாத டெஸ்ட்டே இல்லை. எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தும் பிரியங்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே ஒரு 10 நாள் BLK ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் எதிர்பாராத விதமாக அட்மிட் பண்ண 2 வாரத்திலேயே பிரியங்கா மரித்து போயிடுறாங்க. அவங்களோட மரணம் மிகப்பெரிய ஒரு வலியை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குது. சின்ன பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த உடம்புல இல்லை. எதனால் பாதிக்கப்பட்டாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஒரு பொண்ணு மரித்து போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வலியாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அவங்கள அடக்கமும் பண்ணிடுறாங்க. February 15 இந்த பொண்ணு